ஹாய் வணக்கம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் அருள். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி எவ்வளோ செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். 1/2 கிலோ மட்டனை முதல் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக முதல் கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மஞ்சாத்தூள் அண்ட் சால்ட்டு ரெண்டு போட்டு தான் கழுவ போகிறோம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் கறியை போட்டு இது கூட என்னென்ன போடணும் பார்த்தீங்கன்னா சால்ட், உப்பு, மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் இந்த 3 ஐட்டம் மட்டும்தான் போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டோம்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வதங்கணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கீழே வெட்டி போட்டுக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட், உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். எப்படி வெந்திருக்கு பாருங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். நல்லா பச்சை மிளகு போனதுக்கப்புறம் இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி முடிச்சு தக்காளியும் இந்த டைமில் தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். பிரியாணி மசாலாவும் போட்டுக்குவோம். வேறு எதுவும் போடலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கறியை சேர்த்துக்கிறோம். வேக வச்ச கறியை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேக வச்ச தண்ணியை நம்ம இதுக்கு கூட ஊற்றிக்கிறோம். கறி வேக வச்ச தண்ணி
அரிசியை சேர்த்துக்கிறோம் மசாலாவோட. ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை தூக்கி ஊற்றிக்கிறோம். சூப்பராக ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். நெய் ஊற்றிக்கிறோம். குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு விட்டோம்னா பிரியாணி ரெடி. குக்கர் விசிலாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு 25 நிமிஷம் நேரம் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சூப்பரான முறையில் பிரியாணி ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்த கட்டமாக சாப்பிட போகிறோம். சூப்பரான முறையில் பிரியாணி ரெடியாக இருக்குது. பூ போல் வந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்துருக்குதுன்ட்டு. அடி பார்த்தாலும் அடியில் அந்த அளவுக்கு பெரிய இது போகல, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த கறி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ மாதிரியே வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாப்பிட்லாங்களா? அடிப்பொலியான பிரியாணி. கறிலாம் சூப்பராக இருக்குது. கஞ்சி போல இருக்குது. Amerika. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையில் சுவையான முறையில் மட்டன் பிரியாணி நான் செஞ்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த கறி வந்த பக்குவமும் சரி, வேக வச்சு இதுவாக இருக்கும், சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வெளியே நான் உங்களை